அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்ன்றதை அடிக்கடி பேசிக்கிட்டு வர்றேன். 12 ராசியிலேயே 2025 நல்லா இருக்கிற ராசி துலா ராசி தான். அதற்கு ஆரம்ப கட்டமாக இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னா முதல் 2-3 மாதத்துலேருந்தே இப்போ நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா? அந்த நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எல்லா கிரகங்களும் சாதகமான நிலைமைக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மாறப்போகின்றன. குருவும் ராகுவும் சனியும் 3மே சாதகமாக மாறப்போகின்ற இந்த அமைப்பில் அந்த சாதகத்திற்கான அடிப்படை அமைப்புகள், நாளைக்கு நீங்கள் கோபுரத்தோட உச்சிக்கு போகணும், நாளைக்கு நீங்கள் 3வது மாடி 4வது மாடியில் போய் நிற்கணும்னா இன்றைக்கே படிக்கட்டில் ஏறணும் இல்லையா? அந்த படிக்கட்டில் ஏறக்கூடிய அடிப்படை அம்சங்கள் அப்படியே நடக்கக்கூடிய நல்ல மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. ராசிநாதன் சனியோடு சேர்ந்து இருக்கிறார். 1-5ஆம் இடங்கள், அதாவது 5ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைந்து திரிகோணத்தில் இருக்கிறதுன்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. துலாம் ராசிக்காரர்களுடைய சிந்தனைகள் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய என்ன லட்சியமோ, என்ன உங்களுக்கு தேவையோ அதை போல் ஒரு நல்ல சிந்தனைகள் இப்போது ஏற்படும். அந்த நல்ல சிந்தனைகளை அப்படியே எப்படி கொண்டு போகிறதுன்ற மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இந்த பாருங்கள், நாள் நல்லா இருக்கும்போது, நேரம் நல்லா இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும். கிரகங்கள் தான் எண்ணங்களை இயக்குகிறது இல்லையா? அப்போ தவறாக எதையும் யோசிக்க முடியாமல், தவறாக எதையும் முடிவெடுக்க முடியாமல் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஆகவே எதை தொடுகிறீர்களோ அது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். தகரம் கூட தங்கமாகும்னு சொல்லுவோம் இல்லையா? அது இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல சிந்தனை வரும், நல்ல நட்புகள் வரும், உறவுகள் கை கொடுக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வேலை போன்ற அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பை, ஒரு லட்சியத்தை உங்களால் எட்ட முடியும். வியாபாரம் நன்றாக இருக்கும். சுமூகமான எந்த தொழில்கள், அதாவது மிஷனரி தொழில்கள், என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ, விவசாயத்தில் இருக்கிறீங்களோ, கிராமத்தில் இருக்கிறீங்களோ, நகரத்தில் இருக்கிறீங்களோ, அவர்கள் எல்லாருக்குமே 2025 நன்றாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி யார் என்பது உறுதியாகக்கூடிய அமைப்பு, காதலுக்கு பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருஷத்திலே காதல் திருமணம் நடக்கணுமே, அப்போ இப்போ இந்த மாதத்திலேயே பெற்றோர்கள் ஒரு மாதிரியாக சரி எதையோ பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு வந்தால் தானே திருமணம் நடக்கும். ஆக காதல் திருமணம் நடப்பதற்கான அந்த அமைப்பு, சிலருக்கு புதிதாக காதல் வருவதற்கான சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பதால் யார் மனைவி யார் கணவன் என்பதை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என துலா ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான மாதங்க இந்த மாதம். இந்த வருஷத்தில் கடன் தீரணும். அப்போ அந்த கடன் தீரணும்னா அதற்கான வருமானம் வரணும். ஆக வயதில் பெரியவர்கள் அனைவருக்குமே கடன் தீரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட மாத கடைசியில் தான் அப்படியே 8ஆம் இடத்திற்கு போவார். அப்போ கூட 8ஆம் இடத்திற்கு தான் போவார். ஆனால் ராசியை குறிபார்ப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. அட்டமாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ந்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு யோகபலன். ஆக 2 கேந்திர அமைப்புகளும் இன்றைக்கு வலுவாக இருப்பது ஒரு நிலையில் பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதை போல ஒரு அமைப்புங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம்னே இந்த மாதத்தை சொல்லுவேன். ஒரு இளைய பருவத்தினருக்கு ஒரு அலைச்சல் இருந்தாலும், ராசிநாத நீச்சமானாலே அலைச்சல் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒரு நாளில் செஞ்சு முடிக்கணும்னா 2 நாளில் செஞ்சு முடிக்க வேண்டிய அமைப்பு இருக்கும். ஒருத்தரை போய் பார்க்கணும்னா ஒருத்தரை போய் பார்க்க வேண்டிய தேவையாக இருக்கும். அதாவது இரட்டிப்பு முயற்சி, ஆனால் பலன் நடக்கக்கூடிய அமைப்பு. சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறத விட பரவாயில்லைங்க இது இப்படி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஆக நடந்து விடுகிறது என்பதற்கான ஆதார அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் நீச்சம் என்பது மனதை அப்படியே ஒரு மாதிரி திணறடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இந்த மாதம் முழுவதும் 21ஆம் தேதி 22ஆம் தேதியோ 8ஆம் இடத்திற்கு போகிறார். அந்த 8ஆம் இடத்திற்கு போனாலும் அவர் அட்டமாதிபதியோடைய வீட்டில் பெரிய அளவில் இருக்க மாட்டார். ஆனால் ராசி சுபத்துவமாக இருப்பதால் எண்ணங்கள் தெளிவாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை. வேலை தொழில் மாற்றம் 8ஆம் இடத்திற்கு போகும்போது மாறுங்க.
ஏதாவது வேலையில் ஒரு பிரச்சனைகள் வரும். வேலையில் பிரச்சனைகள் வர்றதுனால நம்மளே வேலையை விட்டுறலாமான்ற எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் வேலையை விட்டுட்டிங்கன்னா கூட பெரிய பிரச்சனைகள்லாம் வராதுங்க. அப்படிப்பட்ட கஷ்ட காலத்தெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க தாண்டிட்டீங்க. ஒரு வேலை மாற்றம் ஏற்பட்டாலோ, ஒரு தொழில் மாற்றம் ஏற்பட்டாலோ, முன்னை விட நல்ல வேலை இந்த ஒரு 2 வாரத்திலேயே கிடைக்கிற மாதிரியான, இந்த மாதத்திலேயே வேலை போச்சு, இந்த மாத கடைசியிலேயே வேலை கிடைச்சிருச்சு என்கின்ற மாதிரியான அமைப்புகள் தான் உண்டு. பணவரவு, எதிர்பாராத பணவரவு உண்டு. ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு போகும்போது யார் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிர்பாராத தனவரவும் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு கொஞ்சம் சிறப்பு அமைப்புகள் இப்போது உண்டுன்னு சொல்லுவேன். கணவர், குழந்தைகள் அல்லது காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். அம்மா அப்பா எல்லாருடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும். கணவர் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கு, படிக்க மாட்டேங்குது, அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்காவது பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ஒரு புதிய நட்போ புதிய அறிமுகமோ இப்போது, ஏன்னா குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார், அங்கே வந்து அட்டமாதிபதியாகி புதனும் இருக்கிறார். இந்த அமைப்பு ஒரு புதிய நட்போ புதிய உறவோ வரக்கூடிய அமைப்புகளின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆகவே பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் ரெகுலராகவே என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை இப்படியே நீடித்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2025 ஜனவரி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, வேலையில் திருப்தி ஏற்படக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையுங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். இந்த வாரம் அதாவது இந்த மாதம் இன்னும் 2-3 மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்யாது. 3ஆம் இடத்துல சனி மாறினாலும் திரும்ப 3ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுவது என்பது எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஒரு 6-7 மாதமாக கடன் தொல்லைகளில் இருக்கக்கூடிய, நோய் தாக்குதல்களில் இருக்கக்கூடிய, என்னவோ தெரியாத மாதிரி நல்ல விதமாக நடக்கவே இல்லையே, சரியாக ஒன்று நடக்கலையே என்பந்த மாதிரியான குழப்ப நிலைமைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்கான தீர்வுகளும் நிவர்த்திகளும் ஏற்படக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். தனலாபம் பணவரவு என்கின்ற அமைப்பு 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சினால் பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அதைவிட மேலாக அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்க, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பேச்சை மட்டுமே நம்பி பிழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிப அமைப்புகளில் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இவர்களுக்கும் இப்போது இந்த மாதம் நல்ல விதமான சம்பள உயர்வு, ஒரு பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல 10க்கு அதிபதி புதன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ வாக்கால் ஜீவிக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். போன மாதம் இதை ப்ராமிஸ் பண்ணாங்க, அதை செய்ய முடியல, ஒரு வட்டி கட்ட முடியல, கடனை கொடுக்க முடியல, அல்லது இப்படியாச்சு அப்படியாச்சு என்கின்ற மாதிரியாக ஒரு வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே இப்போது வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருமானம் வரக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு. அறிவால் பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சோஷியல் மீடியா இப்போது கை கொடுக்கும். அதாவது சமூக ஊடகங்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், இதில் நான் வீடியோ போடணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அதன் மூலமாக கொஞ்சம் பிரபலம் அடையணும், அதன் மூலமாக கொஞ்சம் பணம் வர வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த முயற்சிகள் இப்போது ஆரம்பித்து வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு அது சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் வழக்கமான ஒன்று நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். பெரியவங்க சிலருக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஆனாலும் இந்த மாத கடைசியில் அது சரியாகத்தான் போகும். ஹெல்த் இஷ்யூஸ் உண்மையாக இருக்குது அப்படின்றத விட இருந்துருமோ அப்படின்ற ஒரு மனக்கவலை தான் இப்போது அதிகமாக இருக்கும். டாக்டர் அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு, ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் நமக்குள்ள நோய் வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம், கலக்கம் போன்றவைகள். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்தாலே நோய் பற்றிய, ஆயுள் பற்றிய, கடன் பற்றிய ஏதேனும் ஒரு கலக்கத்தை கொடுப்பார் என்பது விதி. அந்த கலக்கம்லாம் தேவையில்லைங்க. உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாத நல்ல மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது 2025 ஜனவரி மாதம் அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும்.